ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். பிரசாந்த மனசம் ஹ்யேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்த ரஜசம் பிரம்மபூதம கல்மஷம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 27வது ஸ்லோகம். இதற்கு முன்பு ஸ்லோகத்தில், அதாவது 26வது ஸ்லோகத்தில் யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியமியை ததாத்மன்யேவ வசம் நயேத் என்று அழகாக நம்ம கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை சொன்னார். எப்பொழுதெல்லாம் மனம் அலைப்பாயாமல் இருக்கோ, அந்த அலைப்பாயிற சூழ்நிலை வர்றதோ, அந்த நேரத்தில் அலைப்பாயாமல் இருப்பதற்காக எந்த விஷயத்தை நோக்கி அந்த மனம் போகிறதோ அந்த திசையில் ஒரு கயிறை போட்டு அந்த மனதை இழுக்கிற மாதிரி, அப்படி அந்த மனதை இழுத்து அந்த பகவானிடமே செலுத்த வேண்டும். இப்படி நம்ம முதல் முறை பண்ணால் அது நிச்சயமாக சாத்தியமாக ஆகாது. இதுவே ஒரு 5 முறை, ஒரு 10 முறை, ஒரு 50 முறை, ஒரு 100 முறை, இப்படி நம்ம எத்தனை முறை ட்ரை பண்ணுறோமோ, எத்தனை முறை அதை பயன்படுத்தி பார்க்குறோமோ அத்தனை முறை நமக்கு அந்த ஒரு விஷயமா சுலபமாயிட்டே வருமா. இதுவே நம்ம பல முறை கணக்கே எடுக்க முடியாத அளவுக்கு அதை பண்ணிகிட்டே வந்தோம் என்றால் இறுதியில் நமக்கு கிடைக்கும் என் ரிசல்ட்டாக என்ன இருக்கு என்றால், அந்த இறைவனிடமே நம்ம மனம் ஊறி போயிடுமாம், உருகி போயிடுமாம். அந்த இறைவனை தவிர, அந்த இறைவனை விட வேறு எந்த விஷயமும் எனக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு உயர்வானது அல்ல என்கிற அந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வரும் என்று சொன்னார். இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி 26வது ஸ்லோகத்தில் சொல்லி, இந்த ஸ்லோகத்தில் அதன் தொடர்ச்சியாக அப்படி அந்த இறைவனை நினைத்தோம் என்றால் நமக்கு முதலில் இந்த உலகியல் சாந்தம் வருமாம். இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போதே இந்த தேகத்திற்கு, நம்மளோட இந்த சரீரத்துக்கு அமைதி வரும். இந்த ஒரு உலகியல் அமைதி நமக்கு வந்த பிறகு அந்த உலகியல் அமைதியை அனுபவித்து கொண்டே அந்த உலகியல் அமைதியில் சந்தோஷப்பட்டு நம்ம இந்த உலகியல் அமைதிக்கு மேலான அமைதியாக இருக்கும், மேலான சுகமாக இருக்கும், உத்தமமான சுகமாக இருக்கும் அந்த மோட்சத்தை முக்தியும் பெறுவோம் என்று சொல்றார் கிருஷ்ணர். அதை அவர் எப்படி சொல்றார் என்பதை அழகாக பார்ப்போம். பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம். பிரசாந்த மனசம் ஹேனம், அதாவது மனதை சாந்தமாக வைத்துக்கொண்டு, மனதை அலைப்பாயாமல் ஒரு அமைதியான மனதோடு, எப்பொழுதும் ஒரு சமநிலையோடு சமபாவனையோடு இருக்கும் அந்த மனதோடு இருந்தோம் என்றால் பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம், உத்தமமான சுகமாக இருக்கும் அந்த நிம்மதி அமைதி நமக்கு கிடைக்கும். இப்படி சுகம் நமக்கு கிடைத்திருது, அமைதி நிம்மதி கிடைத்திருது என்றால் அதோடையே நம்ம கவலைகள் எல்லாமே அப்படியே ஓடி போயிடும் என்றே சொல்லலாம். ஏனென்றால் அமைதி நம்ம மனதுக்கு வந்துருது என்றால் கவலைகள் வெளியில போயிடும். கவலைகள் உள்ள இருக்கிறதுனால்தான் அமைதி மனதுக்குள்ள வரவே மாட்டேங்கிறது என்றும் சொல்லலாம். அதனால் அமைதியை நம்ம பெற்றுவிட்டோம் என்றால் கவலைகள் ஓடி போய்விடும். அந்த கவலைகள் இருக்கும் இடத்திற்கு சுகம், ஆனந்தம் வந்துவிடும். அப்படி ஆனந்தத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைத்தி சாந்த ரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம். அதாவது அந்த ஒரு உலகியல் ஆனந்தத்தை பெற்றுவிட்டோம் என்றால் அந்த முறையிலேயே இந்த தியான யோகத்தை பின்பற்றி கொண்டே அந்த இறைவனின் சிந்தனையிலே இருந்தோம் என்றால் பிரம்மபூதம் அகல்மஷம், அதாவது பாவங்கள் குற்றங்கள் அழுக்கு மாசற்ற அந்த இறைவனாக இருப்பவர், மாசற்றவர், பாவங்கள் அற்றவர், குறைகள் அற்றவர். இப்படி குறைகள் பாவங்கள் மாசு இந்த மூன்றுமே இல்லாத அந்த இறைவனாக இருக்கும் கடவுள், அவர் நமக்கு இஷ்ட தெய்வம் யாராக வேணாலும் இருக்கலாம், அவரை நம்ம சென்று அடைவோம். அதனால் தியான யோகத்தை பின்பற்றினால், இப்போ ஒரு லைனாக சொல்லணும் என்றால் தியான யோகத்தை பின்பற்றினோம் என்றால் மனம் அலைப்பாயாமல் இருக்கும். மனம் அலைப்பாயாமல் ஒரு கயிறை போட்டு இழுத்து பகவானிடம் செலுத்துவோம். பகவானிடம் மனதை செலுத்தினோம் என்றால் இந்த உலகில் அமைதி கிடைக்கும். நம்ம மனதுக்கு இந்த ஒரு உடல் அமைதி கிடைக்கும். இப்படி உடல் அளவுல அமைதி கிடைத்திருது என்றால் ஆத்மாவின் அளவுல கூட அமைதி கிடைக்கும். அதுதான் மோட்சமாக முக்தியாக இருக்கு என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 27வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.